ஹாய் ஹலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தண்டகாரண்யம் அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். அதியன் ஆதிரை அவருடைய இரண்டாவது படமாக அந்த இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு அந்த படத்துக்கு அப்புறமா எடுத்துருக்கக்கூடிய படம். நம்ம அட்டகத்தி தினேஷ் சாரி கெத்து தினேஷ், அப்புறமா நம்ம கலையரசன், அப்புறமா ரித்விகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்தை நம்ம ரஞ்சித் அண்ணா தயாரிச்சிருக்கிறாரு இன்னொருத்தர் கூட சேர்ந்து. சரி, ஓகேங்க, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம தினேஷ் அண்டு கலையரசன் அண்ணன் தம்பிங்க. இவங்க அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதில் நம்ம தினேஷ் அப்படின்னா ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முதலாளாக மல்லு கட்டக்கூடிய ஒரு ஆள். அவங்களுடைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆள். நம்ம கலையரசன் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆகிறதுக்கு, அதாவது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்காக டெம்பரரியாக அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே நடக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அதை மையப்படுத்தி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பேசிக்காக இது எங்கே போய் இதோடைய அந்த கதை எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கே ஒரு அரசியல் விஷயத்துக்காக ஃபேக்கான இந்த என்ன சொல்கிறது நக்சல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபேக்காக உருவாக்கி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குது. ஸோ தம்பி எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அங்கே என்னெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அது கடைசி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஸோ படம் ஆக்சுவலாக பேஸ்ட் அப்பான் ட்ரூ இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேக் நக்சல் அப்படின்ற விஷயம் உண்மையாக இருக்கலாம். இந்த தினேஷ் கேரக்டர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம டைரக்டருடைய கற்பனை அப்படின்னு நம்பலாம் நினைக்கிறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதில் ரொம்ப ஷைன் ஆகுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் தான். ஏன்னா அவருக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ். மனுஷன் எப்பவும் போல் பர்ஃபெக்ஷன் அப்படின்றதுக்கு நம்ம கலையரசனை சொல்லலாம். அந்த மாதிரியே அந்த கேரக்டருக்கு முருகன்ற கேரக்டரில் அவ்வளவு சூப்பராக நடிச்சிருக்காப்புல. வாழ்த்துக்கள். கூடவே நம்ம ஷபீர், அதாங்க டான்சிங் ரோஸ், அவருமே அவருடைய கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகாக காட்சிப்படுத்தி கடைசி அவங்க எப்படி நட்பாகிறாங்க அப்படின்றதையுமே ரொம்ப சூப்பராக எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படத்தோட டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. அதே மாதிரி இசை, பின்னணி இசையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த காவக்காடை சாங்கும் சூப்பராக, அதோட பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல வந்த அந்த விஷயமெல்லாம் ஓகே தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கிளைமேக்ஸ், அந்த இடம் தான் எனக்கு ஒரு ஒவ்வாமையாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்றத விட அது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது கண்டிப்பாக கற்பனையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த கற்பனை கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சோ. ரைட்டு, தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பாக ஆளும் அதிகார வர்க்கம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்காக ஒரு 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 மலைவாழ் மக்களை ஒரு மலைவாழில் உள்ள ஒருத்தனை நீங்கள் நக்சலாக மாற்றி அவனை அவன் தண்டனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி காட்டுறது ஒட்டுமொத்த அந்த மலைவாழ் மக்களையே, ஏற்கனவே எங்கள் மலைவாழ் மக்களை ரொம்ப தப்பாக தான் நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப அவங்க இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் முத்திரை குத்துறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஒருவேளை என்னுடைய மூளைக்கு அது எப்படி எட்டியிருக்கு அப்படின்றது தெரியல. பட் எனக்கு பார்க்குறப்ப அப்படியான ஒரு சிந்தனை இங்கே மக்கள் மத்தியில் நீங்கள் விதைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரு கிராஃப்டாக ஒரு படமாக பார்க்குறப்ப இந்த படம் பல இடங்களில் அருமையாக எடுத்திருக்காங்கப்பா, சூப்பராக நடிச்சிருக்காங்கப்பா, அருமையான பின்னணி இசைப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி ஐடியாலஜிக்கலாக இங்கே நம்மளை அடிக்கிறவங்களுக்கு பதில் அடிதான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷனில். பட் அதுக்காக ஒரு கம்யூனிட்டியவே நீங்கள் வேறு மாதிரி நக்சலாக தான் சித்தரித்து அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலாகவே
ரொம்ப அந்நியமாக பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல இயக்குனர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, துப்பாக்கி எடுங்கடா அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீ நக்சலாக மாறிடுறா அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு மண்டைக்குள்ளே ஓடத்தான் செய்யுது. ஸோ அப்போ அதிகார வர்க்கத்தை எப்படி தாண்டா கேள்வி கேட்குறது, எப்படி தாண்டா அடிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம். அதுக்கெலாம் வேறு சில விஷயங்கள், வேறு சில போராட்ட களங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை தாண்டி ஏன் அந்த நக்சல் அப்படின்ற பாதையை நம்ம தினேஷ் அவர்கள் வந்து சூஸ் பண்ணார் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சீக்வன்ஸும் ஒரு கன்வின்சிங்கான சீக்வன்ஸும் இந்த படத்தில் இல்லாதது நமக்கு வந்து அது ரொம்ப அந்நியமாக இருந்த மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுன ஒரு கேள்வி இதுதான், எப்படி நீங்கள் இப்படி நக்சலாக சித்தரிக்க உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அஃப்கோர்ஸ் அவருடைய அரசியல் அறிவுக்கு வந்து அதுக்கு உண்டான பதில் சொல்லுவாப்பில். பட் எனக்கு ஒரு காமன் மேனாக இந்த பாயிண்ட் தப்பாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நானும் தலைவன் கலையரசனை வந்து அட்லீஸ்ட்டு ஒரு படத்துலையாவது கொஞ்சம் உயிரோடு விடுவீங்கடா அப்படின்னு பார்க்குறேன். எல்லா படத்துலேயும் அந்த ஆளை போட்டு தள்ளிட்டே இருக்கிறீங்க, இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பாவையா மனுஷன், வாழ விடுங்க ஐயா.